அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா தக்வீர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஷ் ஷம்ஸு குவ்விரத் وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أحضرت فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين. சூரா தக்வீருடைய 25வது வசனம். வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம். வமா மீமில் அலிஃப் மதா 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். ஹுவ பிகௌலி காஃப் அல்லி நம்ம ஓதணும். ஷைத்தானின் பால் அலிஃப் சகீரா இருக்குது, 2 ஹரக்கத் நீட்டம் கொடுத்து ஓதணும். நின் தன்மீனுக்கு அப்புறமா லெட்டர் ரா இருக்குது. இதுதான் பிலா குன்னா. இன்றைக்கும் நான் குன்னா செய்யக்கூடாது. எப்பவும் போல் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர மாதிரி மதுல ஆரித் தான் இருக்குது. வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூன் போட்டு வரும்போது அதற்கு முன்னதாக அலிஃப் மதா யா மதா வாவ் மதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மதுல ஆரித். 2 or 4 or 6 கவுண்ட்ஸ், 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதலாம். முந்தைய வசனங்களில் மதுல ஆரித் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஸோ அந்த கவுண்டிங்கில் எந்த கவுண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை கொண்டே ஓதிட்டு வரணும். ஸோ நீங்கள் இதில் டவுட்டாக என்ன கேட்கலாம், நீங்கள் வசனத்துடைய முடிவில் சுக்கூன் வரும்ல சொன்னீங்க, இங்கே தன்மீனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓதி முடிக்கும்போது நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். வக்ஃபோட இடத்துல தன்மீன் இருக்கும்போது நம்ம சுக்கூன் போட்டு தானே முடிப்போம். அலிஃப் ஃபத்ஹா அதாவது ஃபத்தத்தைன் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மதுல் ஐவது யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற இடத்துல கெஸ்ரத்தைனோ தொம்மத்தைனோ இருக்கும்போது சுக்கூன் போட்டு தானே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த சுக்கூன் தான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கக்கூடாது என்னடா சுக்கூனே இல்லாமல் சுக்கூன் சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜீம் அப்படி தானே கம்ப்ளீட் பண்ணுறோம். மீம் சுக்கூனாக தான் முடிக்கிறோம். ஸோ அதை தான் நீங்கள் கவனிக்கணும் முதல்ல ஆரிதில். ஓகேவா? சூரா தக்வீருடைய 26வது வசனம். فأين تذهبون فتحة همزة فتحة فأي فأين فأين இந்த தால் எப்படி உச்சரிக்கணும், நிறைய பேர் கேட்ட சந்தேகம். தால் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மேற்பரவரிசையுடைய கீழ் ஓரத்தில் உங்கள் நுனி நாக்கை வச்சு உரசி உச்சரிக்கக்கூடியது தான் லெட்டர் தா. நான் சொல்கிறத அப்படியே மனசில் வச்சு சொல்லி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மேல் பல்வரிசை கீழ் நுனி, நுனி நாக்கை கீழ் இடத்துல வச்சு உரசணும். கீழிடங்கிறது எதை சொல்கிறேன்னா மேல் பல்வரிசையுடைய கீழ் இடத்துல தத், அவ்வளோதான். ஹபூன் இந்த இடத்துலையும் மதுல ஆரித் தான். முந்தைய வசனத்தை சொன்னீங்களே அதே ரூல் தான் அப்ளை ஆகுது. ஸோ அதுக்கு முந்தின வசனங்களில் நீங்கள் மதுல ஆரித் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த ஹரக்கத்தை கொடுக்குறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணி ஓதிட்டு வாங்க. ஓகே, 2 வசனங்களையும் ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما هو بقول شيطان رجيم فأين تذهبون. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.